ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ நீங்க என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையில வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களே பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க வந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம என்ன பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்பளே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குதுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட பணிகள் இருக்குது. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெடிக்கல் ஆபீசர். எம்பிபிஎஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒரு காலி பணியிட கொடுத்து மாதம் 60,000 சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. மெடிக்கல் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சேம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 3 காலி பணியிட கொடுத்திருக்காங்க. மாதம் 60,000 வந்து சம்பளம். அதுக்கடுத்த போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர். MBA PGA டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாதம் 26,500 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் TRTB HIV கோஆர்டினேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா முடிச்சுக்கணும். 2 வீலர் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி மாதம் 26,500 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் PPM கோஆர்டினேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா MSW MSc பிசிக்காலஜி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு கம்யூனிகேஷன்ல இருக்கணும். ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்து மாதம் 26,500 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் கம் DEOக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். டைப் ரைட்டிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா MS Word Excel யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி மாதம் 26,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் டியூபர்குலோசிஸ் லேபுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 19,800 சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். MS ஆபீஸ் வந்து கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் இருக்கணும். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 19,800 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் DEOக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து முடிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் MS Word வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து மாதம் 13,500 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 10th 12th முடிச்சு பிளஸ் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் மெடிக்கல் லேப் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 56 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மாதம் 13,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்த போஸ்டிங் TB ஹெல்த் விசிட்டருக்கு வந்து இது கிராஜுவேட் அல்லது 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு 11 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 13,300 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. பார்மசிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ இன் பார்மசி முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட்ல இருக்கணும். 3 காலி பணியிடங்கள் மாதம் 15,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. கவுன்சிலர் TRTB சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து முடிச்ச பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 4 காலி பணியிடங்கள் மாதம் 13,000 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வாரியாகவே வந்து இங்க பிரிச்சு காமிச்சிருக்காங்க. நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி 27/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா தி மெம்பர் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி NTEP சென்னை பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை 6,03,000 இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இங்க சில டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். போட்டோ எடுங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, மல்டிபிள் போஸ்டிங்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம். சோ பிளாக் லெட்டர்ல உங்களோட நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்க மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, அதே மாதிரி ரிலீஜியன் என்ன கம்யூனிட்டி, அதோட சப்காஸ்ட் என்ன, ஆதார் கார்டு நம்பர், TNMC ரிஜிஸ்டர் நர்சிங் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ்,
2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி 27/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சொல்லணும். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏதாவது நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.